வெஜிடபிள் அந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் காய்கறி பெரட்டல்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கேரட்டை வந்து தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு அதையும் க்யூப்ஸாக நறுக்கி உப்பு போட்டு ஆவியில் வச்சு வச்சுருக்கு. அதே மாதிரி சின்னதாக ஒரு பீட்ரூட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி அவிய வச்சு வச்சுருக்கு. காலிஃப்ளவர் ஒரு 4 முட்டை இந்த மாதிரி சின்ன பீஸாக நறுக்கி ஆவியில் அவிச்சு வச்சுருக்கு. பட்டாணி ஒரு கை, அதையும் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அவிக்கணும். இதெல்லாம் ஆவியில் அவிச்சிருக்கு. பட்டாணி மாத்திரம் தண்ணிக்குள்ளே போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கு. பெரிய வெங்காயம் அதையும் சின்னதாக க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கு. ஒரு தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு. அரைக்கிறதுக்கு தனி மிளகாப்பொடி 1 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் சோம்பு 1/4 ஸ்பூனு. மிளகாப்பொடி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப அரையும் வச்சுக்கலாம், கூட வேணாலும் வச்சுங்க, குறைச்சி வேணாலும் வச்சுங்க. நான் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது 2யும் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். கசகசா 1/2 ஸ்பூனு, தேங்காய் பூ 1 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூனு, முந்திரி பருப்பு 5-6. முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல். தேங்காய் பூவும் முந்திரி பருப்பும் ஆப்ஷனலு, போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் இந்த வந்து பொட்டுக்கடலையும் சோம்பும் மிளகாத்தூள் அதெல்லாம் வச்சு கசகசா வச்சு பண்ணாலே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது வந்து கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். இது 2ம் சேர்த்தா தேங்காய் பூவும் முந்திரி பருப்பும் அது ஆப்ஷனல் தான். இதெல்லாமும் தண்ணி ஊற்றி தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த பெரட்டலை திறக்கிறதுக்கு 1 குழிக்கரண்டி எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. 1 குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுருங்க. இந்த கருவேப்பிலை வெங்காயத்தையும் போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்க வச்சு நம்ம தக்காளியை ஆட் பண்ணுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். காய்க்கெல்லாம் கொஞ்சம் அவிய வைக்கும்போது போட்டுருக்கு, அதனால் இந்த வெங்காயம் தக்காளி தேவையான சால்ட்டை போட்டுருக்கு. தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்ச தனி மிளகாப்பொடியும் சோம்பையும் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கு. நல்லா பச்சை வாசம் போட நல்லா வதக்கணும். இப்போ இந்த வேக வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடுங்க. காலிஃப்ளவர் மாத்திரம் இப்போ போடல, லாஸ்ட்டாக போடுவோம், அது உடஞ்சி போயிடும். அதுக்காக அரைச்சி வச்ச இந்த முந்திரி பருப்பு, தேங்காய் பூ, பொட்டுக்கடலை, கசகசா அது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிருக்கு. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இந்த மிக்ஸி கழுவின தண்ணியை ஊற்றி இது எல்லாத்தையும் கிளறி விட்டால் நல்லா சாறுற வரைக்கும் வச்சுட்டு இறக்க வேண்டியதான். இந்த காலிஃப்ளவரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆட் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிடணும். உடஞ்சிடாமல் மெதுவாக சுற்றுற மாதிரி கிண்டி விட்டுறணும். எல்லாத்துலேயும் நல்லா சார்ந்துட்டோன்னா இறக்க வேண்டியதான். இப்போ அரைச்சி ஊற்றின தண்ணி எல்லாம் இஞ்சிடுச்சு, இதில் நல்லா சார்ந்துருச்சு. இப்போ வந்து பட்டர் பீன்ஸ்லாம் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் பீன்ஸ் கிடைக்கல, அதனால் நான் ஆட் பண்ணல. அதையும் இதோடு சேர்த்து பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இங்கிலீஷ் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எல்லோரும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.